வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் சிஏ பசங்களோட பேரண்ட்ஸோட டியூட்டியை பற்றி நான் சொல்ல போகிறேன். இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. இது பசங்க பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணணும். பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போது மெயினாக சிஏ இன்டரோ ஃபவுண்டேஷனோ படித்த பசங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா தான் இந்த வீடியோ ரொம்ப பொருந்தும். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து இப்போ ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிவிட்டு இன்டர் சேர்க்கும் போதும் பொருந்தும். ஆனால் ஃபெயில் ஆன பசங்களுக்கு இது ரொம்பவே பொருந்தும். இப்போது நம்ம ஒரு இடத்துல சேர்க்கும் போது 10 விஷயம் அனலைஸ் பண்ணிட்டு தான் போய் சேர்ப்போம். சேர்க்கும்போது தயவு செய்து ஃபேக்கல்ட்டிகிட்ட பேச பழகுங்க. இந்த அட்மின் ஸ்டாஃப் கிட்டலாம் பேசாதீங்க. ஏன்னா அட்மின் ஸ்டாஃப்ன்றது இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஃபேக்கல்ட்டி அட்லீஸ்ட் கொஞ்சம் வருஷத்துக்கு இருப்பாங்க. முடிஞ்சா அந்த அகாடமியோட ஓனர் கிட்ட பேசுங்க. அவங்களோட ஃபோன் நம்பர் வாங்கிக்கிங்க. இப்போ எப்படி நம்ம ஸ்கூல் பிரின்சிபலோட ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறோம், ஸ்கூல் டீச்சர்ஸோட ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறோம். வெறும் அந்த அட்மின் ஸ்டாஃப் கிட்டே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அப்படி கிடையாது இல்லை. ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா, பசங்களோட ப்ராக்ரஸை பேரண்ட்ஸ் சுத்தமாக பார்க்கல. நான் பேசினேன் இப்போ எனக்கு லாஸ்ட் ஒரு 12 ஹவர்ஸ் 13 ஹவர்ஸில் கிட்டத்தட்ட நான் ஒரு 26 பேர்கிட்ட பேசியிருப்பேன். அதில் எல்லாருமே ரிப்பீட்டர்ஸ் தான். ஃபவுண்டேஷனாக இருக்கலாம், இன்டராக இருக்கலாம். நாங்கள் ஃபெயில் ஆகிட்டோன்ற பசங்க. ஃபெயில் ஆகுறதுன்றது சிஏல ரொம்பவே காமன். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஏன் ஃபெயில் ஆனோடனே தெரிய மாட்டேங்குது. இந்த ரீசனால தான் ஃபெயில் ஆனேன் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. நான் கேட்குறேன், சரி டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் வாங்கினேன்? நான் டெஸ்ட்டே வைக்கல. ஃபவுண்டேஷனுக்கு மொத்தமாகவே ஒரே ஒரு டெஸ்ட் தான் வச்சுருக்காங்க. அதுவுமே வந்து இந்த ஐசிஐ மார்க் டெஸ்ட் பேப்பர் தான் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. சரி ஃபேக்கல்ட்டிகிட்ட பேசுவீங்களான்னா, ஃபேக்கல்ட்டிக்கு எங்கள் பேரே தெரியாது. எங்கள் கிளாஸில் நிறைய பேர் இருப்பாங்க, யார் பேருமே ஃபேக்கல்ட்டிக்கு தெரியாது. அவங்க வருவாங்க, ஒரு மாதம் அட்டன் பண்ணுவாங்க, கிளாஸ் எடுப்பாங்க, போயிடுவாங்க. வேற ஒரு ஃபேக்கல்ட்டி வருவாங்க. அது மாதிரிலாம் ஏதோ சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ் கூட சுத்தமாக கனெக்ஷன்ஸே இல்லை, அகாடமி கூட கனெக்ஷன்ஸே இல்லை. இப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே ப்ரைவேட் அகாடமியில் படிச்சிருக்காங்க, எல்லாருமே பெரிய பெரிய அகாடமியில் படிச்சிருக்காங்க, எல்லாருமே அட்வர்டைஸ்மெண்ட் நோக்கி தான் போயிருக்காங்க. சில பேர்லாம் சொல்றாங்க, நீங்கலாம் இருக்கிறதே எனக்கு தெரியாது, எனக்கு சுத்தமா இதெல்லாம் தெரியவே தெரியாது, இப்போதான் உங்களோட யூடியூப் வீடியோ பார்த்தேன்னா சொல்றாங்க. சரி அதெல்லாம் விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் அந்த எங்க படிச்சீங்களோ அங்க ஃபர்ஸ்ட் ஃபோன் அடிச்சு பேசுங்க. என் பையன் வந்து இந்த மார்க் வாங்கியிருக்கான், என்ன ஆச்சு என் பையனுக்கு, ஏன் ஃபெயில் ஆனா, அவனுக்கு என்ன வரும் என்ன வராது, கிளாஸ் டெஸ்ட்டை நல்லா தானே பர்ஃபார்ம் பண்ணா, கிளாஸ் டெஸ்ட்டில் நீங்கள் இவ்வளோ கிளாஸ் டெஸ்ட் வச்சுங்க, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 4 டெஸ்ட் 5 டெஸ்ட் வச்சிருப்பீங்கல்ல, இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணான்ல, ஏன் இப்போ ஃபெயில் ஆகிட்டான், என்ன பிரச்சனை அவனுக்கு, அவனை எப்படி தேத்தி கொண்டு வருதுன்றது ஃபர்ஸ்ட் நீங்கள் டீச்சர்ஸ் கூட பேசுங்க. நீங்க யாருமே ஓசியில படிக்கல, எல்லாருமே காசு கொடுத்து படிச்சிருக்கீங்க. அதுவும் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணிருக்கீங்க. சில பேர் 35,000ன்றாங்க, சில பேர் 40,000ன்றாங்க, சில பேர் 50,000ன்றாங்க, சில பேர் ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் சேர்த்து 1,20,000 செலவு பண்ணிருக்கதா சொல்றாங்க. எனக்கு பக்குன்னு இருக்கு. ஃபவுண்டேஷனுக்கே 1,20,000 செலவு பண்ணிருக்காங்க, ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் சேர்த்து. அதுக்கும் மேல கூட செலவு பண்ணதா சில பேர் சொல்றாங்க. இன்டர்க்குலாம் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு பயமா இருக்குது. 2 லட்ச ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிருக்காங்க. இப்போ இவ்வளவு செலவு பண்ணிட்டும் ஒரு நல்ல மார்க் வாங்கணும். பாஸ் ஆகிறத கூட விடுங்க. இப்போ இன்டர்னா ஒரு குரூப்புக்கு 150 மார்க் வாங்கணும் அப்படின்னா 135 கூட வாங்கல. மார்க்லாம் ரொம்ப மோசமா இருக்குது. ஃபவுண்டேஷன்லயே 120 130 நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இந்த அட்டெம்ப்ட் ஃபவுண்டேஷன் ஈஸியான பேப்பர். இந்த அட்டெம்ப்ட்லேயே ஒருத்தவங்க ஃபெயில் ஆகிறாங்கன்னா எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்குது. நான் ஓப்பனாக சொல்றேன், நான் இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பாஸ் பண்ண வச்சிருக்கேன் ஃபவுண்டேஷன்ல. திட்டி திட்டி திட்டியே பாஸ் பண்ண வச்ச குரூப் இந்த குரூப். ஏன்னா கொஞ்சம் நான் அவங்கள ஃப்ரீயா விட்டுருந்தா கூட இந்த குரூப்புக்கு இந்த ரிசல்ட் வந்திருக்காது. ஏன்னா ரொம்ப ஸ்லோவா படிச்சாங்க. ஒரு சிஏக்கான அந்த அந்த இது இல்லை அவங்களுக்கு, அந்த என்ன சொல்றது, ஒரு டெடிகேஷன் இல்லாம இருந்தது. திட்டி திட்டி திட்டியே படிக்க வச்சோம். ஓகே, நான் நினைச்சேன் இவ்வளோ திட்டினதால தான் இவங்க பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து என்னோட லைஃப்லயே அதிகமா திட்டினது இந்த பேட்ச் தான், இந்த சிஏ ஃபவுண்டேஷன் பேட்ச் தான். சுத்தமா சீரியஸ்னஸே இல்லை, அவங்களுக்கு ஜாலியா இருந்தாங்க. கொஞ்சம் சீரியஸாக படிக்கணும். அது மாதிரி கொஞ்சம் டீச்சர்ஸ் கூட பேசணும். எல்லா டீச்சர்ஸும் வந்து பசங்க கூட பேசணும். பேரண்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் 1 2 டீச்சர் கூடயாவது பேசணும். இதெல்லாம் பேரண்ட்ஸ் பண்ணாம பசங்க மேல மட்டும் போய் பழி சுமத்தாதீங்க. நீங்க பேசுங்க ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் கிட்ட. ஸ்கூல்ல உங்க பையன் ஆஃப் இயர்லியில் ஃபெயில் ஆனா பேசுவீங்கல்ல டீச்சர்ஸ் கிட்ட, பிரின்சிபல்கிட்ட பேசுவீங்கல்ல. அந்த மாதிரி ஏன் பேச மாட்டீங்க? ஏன் உங்க கடமையை நீங்க செய்யவே மாட்டீங்க? காசு கட்டி படிக்க வச்சிருக்கீங்க, ஏன் பேச மாட்டீங்க? ஃபர்ஸ்ட் ஃபோன் அடிச்சு பேசுங்க, என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு கேளுங்க. என் பையனுக்கு மார்க் டெஸ்ட் எவ்வளவு மார்க் வந்துச்சு, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க இன்வால்வ் ஆகுங்க. எதுவுமே பண்ண மாட்டேன், என் பையன் பாஸ் ஆகணும் என் பொண்ணு பாஸ் ஆகணும்னா உங்க சைட்ல இருந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் எல்லாரும் வந்துட்டு சார் என்ன நீங்க பாஸ் பண்ண வச்சிட முடியுமா, நீங்க பாஸ் பண்ண வச்சிருமான்னு எனக்கு அவனை பத்தி ஒண்ணுமே தெரியாது. 1.5 மாசத்துல நான் பாஸ் பண்ண வைக்க முடியும், எப்படி கேரண்டி கொடுக்க முடியும்? கொஞ்சமாவது எனக்கு டைம் கொடுக்கணும்ல. எத்தனா பித்தம் தெரியும்னு நீங்க இருக்கீங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க வந்து ஒரு ஒரு மெடிசன் மாதிரி எதிர்பார்க்குறீங்க, இந்த மெடிசனை சாப்பிட்டா என் பையன் பாஸ் பண்ணிடணும்னு. அப்படி நடக்காது, அது கொஞ்சம் டைம் வேணும். கோச் பண்ண முடியும், ஆனா ஒரு 100 மார்க்ஸ் டெஸ்ட் வச்சாதான் அவங்களுக்கு எந்த லெவன்ஸ்ல அவங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியும். நான் ட்ரை தான் பண்ண முடியும், எனக்கு தெரியாது. ஓகே, இப்போ எனக்கு ஒரு 5 மாசம் கிடைச்சது, 4 மாசம் கிடைச்சதுன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஆனா இது ரொம்ப கம்மி டைம். அப்ப நான் அனலைஸ் பண்றதுக்கே எனக்கு டைம் கிடையாது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் வந்து
உங்கள மட்டும் தட்டல, அவங்கள மட்டும் தட்டல. நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கும் டைம் இல்ல, எனக்கும் டைம் இல்லன்ற மாரி இருக்கு இந்த டைம். இது நீங்க ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட பேசுங்களேன். என்ன பிரச்சனைன்னு பாருங்களேன். நீங்க எவ்வளவு தடவ பேசியிருக்கீங்க? பேரண்ட்ஸா உங்க கடமைய நீங்க செஞ்சீங்களான்றத என்னோட கேள்வி. சரி. இத நீங்க பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. நீங்க தயவு செய்து எனக்கு பேசுறதுக்கு முன்னாடி, இந்த மாரி நான் இந்த அகாடமில சேர்த்திருக்கேன். அங்க டீச்சர்ஸ்ட்டலாம் பேசினேன். ஆனா ஒண்ணும் சரியில்ல அப்டின்றதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இல்லன்னா உங்களுக்கு தானே காசு வேஸ்ட் நீங்க கிராஷ் கோர்ஸ் சேர்க்கிறதா இருந்தா. செல்ஃப் ஸ்டடி பண்ற பசங்க கிராஷ் கோர்ஸ் சேர்ந்தா அவன் பிரச்சனை கிடையாது. அவன் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமே காசு செலவு பண்றான். நீங்க இவ்ளோ ஆயிரக்கணக்கில, லட்சக்கணக்கில செலவு பண்ணிட்டு திருப்பி இங்க வந்து செலவு பண்ணணும்னா, அதுதான் நான் சொல்றேன். கொஞ்சம் பேசிட்டு வாங்க. இதுதான் ஒரு பேரண்ட்டா உங்க கடமை.